Good morning. Today's session I am going to start with the pressure correction. So before going to this pressure correction, what is a pressure correction? அப்படின்னா pressure correction அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி we know about the ideal gas equation. What is an ideal gas equation? PV is equal to nRT. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணுற கேஸ் வந்து இட் இஸ் செட் டு பி த ஐடியல் கேஸ். இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணாத கேஸ் வந்து இட் இஸ் செட் டு பி த ரியல் கேஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணாங்கன்னா வேண்டர் வால்ஸ், சரியா, as a scientist he changed this equation in order to obey all the real gases in the all the conditions. சரியா, எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் ரியல் கேஸஸ் இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணுற மாதிரி he altered the equation. சரி, எப்படி ஆல்ட்ரு பண்ணார்னா by changing the pressure and volume. அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரெஷர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ வாட் இஸ் அ ப்ரெஷர் கரெக்ஷன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து வி கன்சிடர் அ கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா there is many gaseous molecules வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த கண்டெய்னரில். அப்போ கண்டிப்பாக ஒரு கேஸ் மாலிகுலும் இன்னொரு கேஸ் மாலிகுலும் என்ன ஆகும்னா they collide with each other. அப்படி கொலைட் ஆகும்போது இடித்து திருப்பி அது போகும். தட் இஸ் செட் டு பி பம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பம்பார்ட்மெண்ட், அந்த கண்டெய்னரில் பம்பார்ட்மெண்ட் நடக்கிறனால உள்ள ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும்போது ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆனால் இந்த பம்பார்டிங் வந்து எப்படி நடக்கும்னா, இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் நடக்கும்போது ஒரு கேஷஸ் மாலிகுல் இருக்குன்னா இட் ஹிட்ஸ் த அதர் கேஷஸ் மாலிகுல், இட் ஹிட்ஸ் த அதர் கேஷஸ் மாலிகுல், அப்போது இப்படி ஹிட் பண்ணும்போது இந்த பக்கம் எனர்ஜியை கெயின் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து மூவ் ஆகி என்ன ஆகும்னா இட் மூவ்ஸ் டு த அதர் சைட். அங்கே போய் ஹிட் பண்ணும்போது இட் லாசஸ் தட் எனர்ஜி. இட் இஸ் லைக் எ எலாஸ்டிக் பால். சரியா, அப்போது ஒரு பக்கம் ஹிட் பண்ணும்போது எனர்ஜியை கெயின் பண்ணுச்சுன்னா அடுத்த பக்கத்தில் எனர்ஜி என்ன பண்ணுது, லாஸ் பண்ணுது. ஓகேவா? ரைட். சப்போஸ் இஃப் த gaseous molecule hits the container, இந்த கண்டெய்னரை ஹிட் பண்ணும்போது அந்த ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கேஷஸ் மாலிகுலில் என்ன பண்ணுன்னா இட் அட்ராக்ட் த பால் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், கேஷஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகேவா? ரைட். அப்போ என்ன ஆகும்னா டியூ டு திஸ் அட்ராக்ஷன் அதோட ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு த கொலிஷன், பட் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரில் த ப்ரெஷர் இஸ் டிக்ரீசிங். அதான் பாருங்கள். அப்போது நம்ம இந்த மற்ற மாலிகுல்ஸ்லாம் அது இழுக்கிறனால இந்த சென்டர் மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாலிகுலோட ஸ்பீட் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அப்படி ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும்போது த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஓகேவா? அப்போது measured gas pressure வந்து it is less than that of the ideal pressure of the gas. சரியா, இதைத்தான் என்ன பண்ணார்னா வேண்டர்வால்ஸ் வந்து கரெக்ட் பண்ணார். சரி, இப்போது இந்த ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா you have to increase the density. What is the density? Number of moles by volume. அப்போ number of moles of the gas by volume increase பண்ணும்போது you can increase the collision. If you increase the collision means you can increase the pressure. ஓகேவா? ரைட். ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அப்போது அக்கார்டிங் டு த வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், pressure P dash is directly proportional to the density. What is the pressure? The pressure near the wall, okay, that is directly proportional to the square of the density. அப்போ டென்சிட்டின்னு என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூமா? அப்போ ஸ்கொயர் ஆஃப் த டென்சிட்டின்னு என்ன போடலாம்? n ஸ்கொயர்ட் பை v ஸ்கொயர்ட் போடலாமா? தட் இஸ் செட் டு பி த ப்ரெஷர். ஓகே, ஸோ ப்ரெஷர் ஆஃப் நியர் த வால்ஸ், ஓகேவா? ரைட். இப்போது ப்ரெஷர் நியர் த வால், okay, where n is said to be the number of moles of the gas and v is said to be the volume of the gas. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்போது P dash, அதாவது the pressure near the wall is directly proportional to the n squared divided by v squared. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு ஈக்குவல் டுவாக மாற்றணுன்னா you have to multiply by a constant, so n squared by v squared. ஓகேவா? அப்போ what about the total pressure is equal to pressure plus P dash, that is equal to P plus a into n squared divided by v squared. ஓகேவா? ரைட். ஸோ இதை வச்சு he changes the ப்ரெஷர் கரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஓகேவா? ரைட்.
Next one is the volume correction. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா we had taken a container. சரியா, ஒரு கண்டெய்னர் எடுக்கிறோம். ஸோ அந்த கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கண்டெய்னரில் gaseous molecules வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ப்ரெசண்ட் த்ரோட் த மாலிக்யூல். சரியா, அப்போ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே என்ன ஆகுதுன்னா கேஷஸ் மாலிக்யூல் ஃபில் ஆகிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பை அப்ளையிங் த ஃபோர்ஸ். சரியா, அப்போ அதை கம்ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கேஷஸ் மாலிக்யூல்ஸில் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அரேஞ்ச் இன் அ லைன். சரியா, ரைட். அப்போ இது அலைன்டு இன் த லைன். இப்போது வால்யூம், அப்போ டோட்டல் வால்யூம் அப்படிங்கும்போது என்னென்னா V. சரியா, அப்போது வால்யூம் ஆஃப் த கேஷஸ் மாலிக்யூல் எவ்வளோன்னா B. அப்போது இந்த Vயையும் இந்த Bயும் கம்பேர் பண்ணிங்கன்னா V இஸ் ஃபார் கிரேட்டர் தென் தட் ஆஃப் த B. சரி, இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்டி ஸ்பேஸை தான் நம்ம V மைனஸ் பின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் செட் டு பி எக்ஸ்க்ளூடட் வால்யூம். வாட் இஸ் தட் கால்ட் அஸ் எக்ஸ்க்ளூடட் வால்யூம். ஓகேவா, சரி, அப்போ அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். வால்யூம் அப்படிங்கும்போது கேஷஸ் மாலிக்யூல் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகேவா, அப்போ வாட் இஸ் த வால்யூம் 4/3 πr³. சரியா, ரைட். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரைட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒனில் 4/3 πr³. ஸோ அதில் பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ரெண்டு மாலிக்யூல்ஸ் தே ஆர் அட்டாச் டு ஈச் அதர் அப்படிங்கும்போது, சரியா, அட்டாச் ஆகிட்டு இருக்கும்போது, சரியா, இந்த மாலிக்யூல் அட்டாச் ஆகும்போது இதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேறு எந்த மாலிக்யூலும் ஆக்குபை பண்ண முடியாது. தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி த எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அப்போது இந்த மாலிக்யூல், அப்போ ஒரு மாலிக்யூலோட ரேடியஸ் வந்து R, இன்னொரு ஸ்பெரிக்கல் பாலோட ரேடியஸ் வந்து R. அப்போ R + R எவ்வளோ 2R வந்துடுச்சு. சரியா, அப்போது இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலான்னா we can calculate the volume. ஓகேவா, ரைட். ஸோ வால்யூமை நம்ம என்ன பண்ணலான்னா கால்குலேட் பண்ணலாம். ஸோ வால்யூமை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வால்யூமை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, அதோட வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா வால்யூம் V இஸ் செட் டு பி எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அந்த வால்யூம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் லைக் அ ஸ்பெரிக்கல் பாலா. அப்போ 4/3 π இன்ட்டு ஆருக்கு பதில் என்ன இருக்குது 2R. அதனால் 2R த ஹோல் க்யூபு. சரியா, அப்படி போடும்போது நமக்கு என்ன வரும்னா 8 இன்ட்டு 4/3 πr³ வருமா. அப்போது 8 இன்ட்டு Vm. வாட் இஸ் Vm? இட் இஸ் செட் டு பி த வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிக்யூல். வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிக்யூல். ஓகே, ஓகே. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிக்யூலுக்கு போடும்போது எப்படி போடலான்னா தட் இஸ் செட் டு பி த ரெண்டு மாலிக்யூலுக்கு பாது. அப்போ வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிக்யூல் அப்படிங்கும்போது என்ன வரும்னா 8/2 இன்ட்டு Vm. அப்போ வேல்யூ போடும்போது 4Vm. சரியா, சரி, இந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் n இன்ட்டு 4Vm வரும். தட் இஸ் NB வரும். ஓகேவா, அப்போது வால்யூம் V டேஷ் இஸ் ஈக்குவல் டு NB, V மைனஸ் NB. ஓகேவா, V minus NB is said to be the ideal equation. சரியா, V minus NB actual volume minus excluded volume. ஓகேவா, ஸோ நான் அது ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வால்யூம் மைனஸ் எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அப்போது பை சேஞ்சிங் தட் ஈக்குவேஷன் P plus A into n squared by V squared, V minus NB is equal to nRT. This is said to be the Van der Waals equation for non-ideal gas. Van der Waals equation for the non-ideal gas. Okay va? Right, that's all ma. So I completed this one. சரியா, இதை நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ the next part வந்து we can see in the next class, that is Andrews isotherm இருக்குது. ஸோ அந்த isotherm மட்டும் next classல பார்க்கலாம். Okay, thank you.